ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். சண்டே ஃபுல் டே ரொட்டீன் பார்க்கலாம். நான் இன்னைக்கு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பிளான் வச்சுருக்கேன். நான் கிச்சன் க்ளீன் பண்ணும்போது நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். நான் நேற்றே பிளான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு. அதனால் மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். அத்தை ஆல்ரெடி சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க. நான் ரைஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு 10 மணி போல் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் கிச்சன் கிட்டே போனேன். ஃபஸ்ட்டு பாட்டில்ஸில் ஃபில் பண்ண வேண்டியது இருந்தது, மசாலா ஐட்டம்ஸ்லாம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது, அதனால் நான் பிளான் பண்ணி தான் பண்ண போகிறேன். எங்கள் அடுத்தடுத்து என்ன வேலை செய்யலாம், எது பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும், வேலையும் சீக்கிரம் முடியும். நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டா ஒன் டே ஃபுல்லாக இருந்தாலும் நமக்கு டைம் பத்தாது. ஏன்னா கிச்சன் கிட்ட க்ளீன் பண்ணுறது தான் வேலை அதிகம், எண்ணெய் பசை இருக்கும், அழுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் நிறையாவே எடுக்கும். ஸோ வேலை அதிகமாக இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஃபஸ்ட்டு எது பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் செய்வேன். நாங்கள் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு சந்தை போடுவாங்க, அங்கே தான் வாங்குவோம். இந்த வாரம் சனிக்கிழமை வாங்க முடியல, அதனால் ஹஸ்பண்ட் வந்து சண்டே மார்னிங் மார்க்கெட் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்போலாம் அடிக்கடி மார்க்கெட் போகிறதுனால ஹஸ்பண்ட் மார்க்கெட்லேயே மேக்ஸிமம் வாங்கிட்டு வந்துடுறாரு. நம்ம தனித்தனியாக கவர் போட்டு வச்சுக்கலாம். கவரில் போட்டு வச்சா கொஞ்ச நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் ஒரு வாரத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவோம். அதனால் கவர்லேயே போட்டு வச்சாச்சு. நான் எப்போ பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் வெயிலில் காய வச்சுப்பேன். ஏன்னா அப்போ தான் நம்ம கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு இருக்கும், இல்லைனா நம்ம கூடையிலே வைக்கிறதுனால அழுகிடுது. பச்சை மிளகாய் வந்து நீங்கள் காம்பு கிள்ளிட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும், அழுகி போகாது, கலரும் மாறாது, நமக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுட்டு வெங்காயம் மட்டும் எடுத்துகிட்டு போய் மாடியில் காய வைக்கணும். இந்த வாட்டி காய் வந்து அதிகமாக வாங்கலை, கொஞ்சம் காய் இருக்குன்றதுனால கொஞ்சமாக தான் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. கல்லுப்பும் ஈரமாக இருக்குது, அதனால் எல்லாமே மாடியில் காய வைக்கலான்னு சொல்லி மாடியெல்லாம் பெருக்கிட்டு இருக்கேன். மாடி எப்பவும் வாரத்துக்கு ஒரு நாள் க்ளீன் பண்ணிவிடுவேன், இருந்தாலும் மண்ணெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு வாட்டி பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காய வச்சிடலாம். வெயில் போகிறதுக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டா வெயிலில் நல்லா காஞ்சிரும், நம்ம ஈவினிங் போல் எடுத்துக்கலாம். கல்லுப்பு ஈரமாக இருக்கிறதுனால கவரில் கொட்டி காய வச்சுட்டேன், ஈரப்பதெல்லாம் போயிடும். அதுக்குள்ளே நம்ம அந்த டப்பாவெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டா ஈவினிங்காக எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மிஷினில் துணி போட்டு விடணும். மிஷின் எப்படி 2 மணி நேரம் ஓடும். நம்ம ஃபஸ்ட்டு மிஷினில் துணியெலாம் போட்டு விட்டால் அதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால தான் துணி ஃபஸ்ட்டு போட்டு விட்டேன். கையில் துவைக்க வேண்டிய துணி கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் லைட்டாக சாயம் போகும், அதனால் கையிலே வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. அன்றைக்கி தண்ணி வர வந்திருந்தது, அதனால தண்ணி வரும்போதே வேலையெல்லாம் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு கையில் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் துவைச்சிட்டு அப்படியே தண்ணி வரும்போது அலசி மாடியில் காய வச்சுட்டு வந்துடலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஏப்ரல் மந்த்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்போவே சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி, புழுக்கம் நல்லாவே தெரியுது நைட்டு தூங்கும்போது. இதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் கிட்டே இப்போ தான் போகிறேன். ஃபஸ்ட்டு செல்ஃபை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன். நான் வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருப்பேன், ஸ்லோவாக போட்டால் உங்களுக்கும் போர் அடிக்கும். நான் வந்து கட் பண்ணி போட்டால் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது, நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன், நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன், நான் ஒர்க்கை எப்படிலாம் பிரித்து செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் நான் இந்தமாரி ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். இந்தமாரி காமிக்கும் போது உங்களுக்கு போர் அடிக்காது, நான் பண்ணுறது நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் இப்படி பண்ணியிருக்கேன். நான் வந்து செல்ஃப் க்ளீன் பண்ணும்போதோ இல்லை கிச்சன் அடுப்புக்கிட்டலாம் க்ளீன் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா விம் லிக்யூடு இல்லைனா சோப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறமேட்டா நீங்கள் வந்து கிச்சன் கிட்ட செல்ஃப் கிட்டலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நமக்கு கெட்ட ஸ்மெல் எதுவும் வராது, ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், அழுக்கு நல்லாவே போகும். அந்த எண்ணெய் பிசலாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேறு எந்த லிக்யூடு யூஸ் பண்ண மாட்டேன், விம் லிக்யூடை நல்லா தண்ணியில் கரைச்சி அதை வச்சு தான் நான் கிச்சன் ஃபுல்லாக எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். ஃப்ரிட்ஜும் உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், ஆனால் இப்போ டைம் இல்லை. இப்போ ஃப்ரிட்ஜு எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தா எப்படி ஒரு 2 to 3 hours ஆகிடும். அது வேண்டான்னு சொல்லிவிட்டு மேலே மட்டும் சும்மா தொடச்சி விட்டுட்டேன். இன்னொரு நாள் வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணலாம். நான் வந்து செல்ஃப் க்ளீன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நல்லா காயட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து பாக்ஸ் எல்லாம் தொடச்சி வச்சிடலாம். நான் பொங்கல் அப்போ தான் எல்லாமே கழுவி வச்சேன், அதனால் இப்போ லைட்டாக மேலே மட்டும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அடுக்கிக்கலான்னு சொல்லி தான் தொடச்சி வச்சிட்ருக்கேன். நம்ம கிச்சனுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே போதும், நம்ம ரொம்ப நீட்டாகவே வச்சுக்கலாம். இப்போ செல்ஃப் நல்லா காஞ்சிருச்சு, நான் பேப்பர் போட்டு விட்டுடுறேன். நம்ம எண்ணெய் பாட்டில் வைக்கும்போது நம்ம என்ன தான் பேப்பர் போட்டாலும் அது எப்படியாவது லீக் ஆகி அந்த செல்ஃப் ஃபுல்லாகவே
நமக்கு வந்து எண்ணெய் பிசு பிசுன்னு ஆயிடுது. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, நம்ம எண்ணெய் வைக்கிறோம் இல்லையா, அந்த பாட்டில் வைக்கிற இடத்துல மட்டும் ஒரு நல்ல ஒரு பேப்பர் ஃபுல்லாகவே ஒரு 4-5 மடிப்பாக மடித்து அந்த இடத்துல வச்சிடுறது. நம்ம வந்து எண்ணெய் கீழே படுறது கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணுவேன். எண்ணெய் பாட்டில் இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு 3-4 மடித்து அதுக்கு அடியில் பேப்பர் வச்சுப்பேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செல்ஃப் வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். சிக்கன் மசாலா, கறி மசாலா, அப்புறம் அப்பளக்கட்டெல்லாம் இந்த பாக்ஸில் வச்சுருந்தேன். மசாலா கொஞ்சமாக கொட்டிடுச்சு. அதனால் அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுக்கி வச்சிடலான்னு சொல்லி தான் அடுக்கிட்டு இருக்கேன். இப்போது செல்ஃப் வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரே க்ளீன் பண்ணலாம். இந்த ட்ரே வந்து எப்போவும் கேஸ் கிட்ட தான் வச்சுருப்பேன். ஏன்னா இதில் தான் கல்லுப்பு, சால்ட் உப்பு, பேக்கிங் சோடா, அப்புறம் பெருங்காயத்தூள்லாம் வைப்பேன். நான் யூஸ் பண்ணுற வெஜிடபிள் கட் பண்ணுற கத்தியும் அதில் தான் வச்சுருப்பேன். அதனால் இது மட்டும் கேஸ் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அந்த ட்ரேவும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரே வைக்கிற டைல்ஸும் நம்ம நல்லா தொடச்சி விட்டுடலாம். நம்ம அடிக்கடி துடைக்கிறதுனால அழுக்கு எதுவும் இருக்காது. சும்மா மட்டும் தொடச்சிட்டு ட்ரேக்கு கவர் மட்டும் மாற்றிடலாம். நான் ட்ரேலையும் கவர் போட்டு தான் வைப்பேன். ஏன்னா உப்பு எதாவது சிந்துன்றதுனால எண்ணெய் பாட்டில் வச்சுருக்கோம். அதனால கவர் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு கவர் போட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். இப்போ அந்த வேலையும் முடிஞ்சுது. நம்ம இந்த ட்ரேலாம் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுட்டா நமக்கு வேலை அதிகமாக இருக்காது. சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இப்போது நம்ம அந்த செல்ஃபோன் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் கிட்ட போகணும். கேஸ் வேலை மட்டும் தான் என்ன பெண்டிங் இருக்குது. அதையும் நல்லா முடிச்சுட்டேன். க்ளீனிங் வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிடும். இப்போ நான் கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ண போகிறேன். மார்னிங் செஞ்ச சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதை மட்டும் சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸும் டைல்ஸும் தொடச்சிக்கலாம். நான் கேஸ் அடுப்பு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கழுவிடுவேன். டெய்லி வந்து தொடச்சி வச்சுருவேன். இப்போ தொடச்சி வச்சிடலாம். டைல்ஸும் டெய்லி க்ளீன் பண்ணுறதுனால அழுக்கு எதுவும் இல்லை. அதனால் சும்மா தொடச்சி விட்டுட்டு நம்ம அடுத்து வேலை பார்க்கலாம். நான் இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து கழுவு போட்டுட்டு கேஸும் டைல்ஸும் மட்டும் நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன். நம்ம இந்த வேலையெல்லாம் நம்ம வந்து டெய்லி சமைக்கும் போதே செஞ்சுட்டா நமக்கு வந்து வேலை ரொம்ப மிச்சமாகும். நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். அழுக்கு சேர விடாது. பிசு பிசு இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் டெய்லி ஒர்க்குன்றதுனால இப்போதைக்கு சும்மா தொடச்சி மட்டும் விட்டுட்டேன். ஓரளவுக்கு க்ளீனிங் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வீடை மட்டும் நல்லா கூட்டி விட்டுறலாம். நான் ஹாலு ரூம் எல்லாம் நல்லா கூட்டி விட்டுட்டேன். எனக்கு இப்போவே ரொம்ப டயர்டாகிடுச்சு. காலையிலேருந்து நிற்காமல் வேலை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சரி கொஞ்சமாக கூழ் கரைச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கூழ் குடிச்சிட்ருக்கேன். இது களி பண்ணியிருந்தேன். அது கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். அது வெங்காயம், தயிர், உப்பெல்லாம் போட்டு நல்லா கூழ் கரைச்சி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் போல் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். கண்டினியூஸாக வேலை பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு ரொம்ப டயர்டாகிடும். அதுவும் இல்லாமல் வேலையும் ஓரளவுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இன்னும் பாத்திரம் விளக்கணும், வீட்டை துடைச்சி விடணும், அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டேன். இப்போது ஹேர் பேக் ஒன்று போட போகிறேன். இது எப்படின்னா ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது நல்லா தோல் சீவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அது ஹேருக்கு யூஸ் பண்ணால் செம்ம பெனிஃபிட் இருக்குது. நான் எப்போவுமே அந்த தண்ணி யூஸ் பண்ணுவேன். அந்த தண்ணி கொஞ்சமாக எடுத்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு துணியை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டி தயிர், பசும் தயிர் இருக்கு இல்லையா, பசுமாட்டு தயிர் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக் போட்டுக்கோங்க. இது வீக்லி ஒன்ஸு இல்லை 10 days ஒன் ட்ரை பண்ணுங்கள். இது எதுக்குன்னா சின்ன வெங்காயம் புதுசாக முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகும். அதுவும் இல்லாமல் நிறைய ஹேர் பேக்ஸ் இருக்குது. நான் எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா, அது ஒரு நாள் ஹேர் பேக் போட்டு வாஷ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமேட்டா செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அது ஹேர் பேக் போடலாம். இது எல்லாமே ஹேர் க்ரோத் ஆகும், புது முடி வளரும், முடி கொட்டுறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும். இதெல்லாம் நான் வந்து மாதத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி கண்டிப்பாக ஹேர் பேக் போடுவேன். அதனால் இன்றைக்கி ஹேர் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா பாத்திரம் விளக்கலான்னு சொல்லிட்டு தான் பாத்திரம் விளக்க போயிட்டேன். நம்ம இந்த மாதிரி எந்தெந்த வேலை எப்பப்போ செய்யலான்னு சொல்லி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி செய்யும்போது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். நம்மளால் டைமும் சேவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து வேலை வந்து செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு தான் கஷ்டம். நம்ம வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும். வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா நம்ம கடன் வேலை முடிஞ்சிடும். நான் அந்த மாதிரி டைப் தான். நீங்கள் எந்த மாதிரி டைப்புன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பாத்திரத்தெலாம் வாஷ் பண்ணுறதுக்குள்ளே அத்தை வீடு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டாங்க. அவ்வளோதான், ஓரளவுக்கு வேலைலாம் முடிஞ்சிச்சு. நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி சிங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 மணி ஆகிடுச்சு. 3 மணிக்கு மேலே குளிச்சுட்டு வந்து லன்ச் சாப்பிட்டேன். லஞ்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன்.
ஈவினிங் 5 o'clock போல் மாடிக்கு வந்துட்டேன். வெயில் ஃபுல்லாக போயிடுச்சு. அதனால் காய வச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே எடுக்கலான்னு சொல்லி மாடிக்கு வந்துட்டேன். வெங்காயம் வந்து தோல் நிறையா இருந்தது. அதனால் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லி அதுவும் கடகடன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங் டீலாம் குடிச்சிட்டு மாடிக்கு வந்தாச்சு. மாடியில் கொஞ்சம் வேலை இருக்குது. புது தொடுப்புன்றதுனால வீட்டில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண முடியாது. அதனால் மாடியை நல்லா கூட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு மாடியை ஃபஸ்ட் நல்லா கூட்டி விட்டுட்டேன். நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். மதியம் துவைச்சி வச்ச துணியெல்லாம் நல்லா காஞ்சிருந்தது. அவர்கிட்ட பேசிவிட்டு நான் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே 2 பேரும் மனசு விட்டு பேசினாலே அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:30 மணி போல் கீழே வந்துட்டோம். நைட்டு டின்னருக்கு தோசை தான் ஊற்றிருந்தேன். எனக்கு மட்டும் ஒரே ஒரு சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். நைட்டு சூப்பராக டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்களுக்கு இந்த சண்டே ரொம்ப சூப்பராக போச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.